முட்டை கிரேவி செய்யலாமா? அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானதும் பட்டை, லவங்கம், சோம்பு அதை சேர்த்துங்க. அது நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 வெங்காயம் சேர்த்துங்க. நல்லா 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைவை சேர்த்துங்க. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம், இதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க. திக்காயிடுச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. எம்மியான முட்டை கிரேவி